என்னோட போன ஷார்ட்ஸ்ல ஒரு ஏஐ ஜெனரேட்டட் ஆட் ஃபீச்சரிங் சமந்தா ஒண்ணு பார்த்திருப்பீங்க. அது எப்படி கிரியேட் பண்ணேன்னு சொல்றேன்னு உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். அத இந்த வீடியோல பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் யூஸ் பண்ண பிளாட்ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, replicate.com. ஸோ இது replicate.comங்கிறது ஒரு ரெபாசிட்டரி ஆஃப் ஏஐ மாடல் ஸ்பெசிஃபிக் டூ இமேஜ் அண்ட் வீடியோ ஜெனரேஷன். ஸோ இதுல 50 பிளஸ் ஏஐ மாடல்ஸ் வச்சிருக்காங்க. மோஸ்ட்லி ஃபார் ஆப்பரேஷன்ஸ் லைக் இமேஜ்ல இருந்து வீடியோ ஜெனரேட் பண்றதுக்கு, ஒரு இமேஜ்ல இருந்து ஒரு கார்ட்டூன் கேரக்டர் கிரியேட் பண்றதுக்கு, பிளஸ் வீடியோ எக்ஸிஸ்டிங்கா ஒரு வீடியோ இருக்கு. அதுல வந்து நான் ஆடியோ அட்டாச் பண்ணி லிப்சிங்கோட எனக்கு ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான மாடல்ஸ் இது எல்லாத்துக்குமே ஏபிஐஸ் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. பிளஸ் பிளே கிரவுண்டுமே கொடுத்துருக்காங்க. பிளே கிரவுண்ட்னா ஒரு யூஐ பேஸ்ட் இன்டர்ஃபேஸ். அதுல நீங்க ப்ராம்ப்ட் கொடுத்து என்ன இமேஜ்னாலும் ரெஃபரன்ஸ் இமேஜ் கொடுத்து ஸோ உங்களுக்கு அவுட்புட் இமேஜுமே இன்ஸ்டன்டா உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ இப்போ நான் என்னென்ன மாடல்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த ஏஐ ஜெனரேட்டட் ஆட் கிரியேட் பண்றேங்கிறத பார்க்கலாம். ஸோ அஸ் அ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜென் 4 இமேஜ் டர்போங்கிற ஒரு மாடல் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாடலோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் மல்டிபிள் ரெஃபரன்ஸ் இமேஜஸ் கொடுத்து ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்து அது மூலமா அந்த மல்டிபிள் இமேஜஸையும் நான் லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் நான் இங்கே பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சமந்தாவோட இமேஜ் ஒன்று கொடுத்துருக்கேன், ப்ளஸ் அந்த ஒரு பொம்மையோட இமேஜ், இது ரெண்டையும் லிங்க் பண்ற மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வந்து கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து இது ஒரு சினிமேட்டிக் ஆட் மாதிரி எனக்கு வரணும் அப்படிங்கிறத கொடுத்ததுனால இந்த கேரக்டர் வந்து இந்த டாயை ஹோல்ட் பண்ற மாதிரி ஒரு அவுட்புட் இமேஜ் எனக்கு கிடைச்சிருக்கு. ஸோ ஸ்டெப் 2ல என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா சீடன்ஸ் 1 ப்ரோ. ஸோ இந்த மாடலோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு 10 செகண்ட் வீடியோ வந்து எக்ஸிஸ்டிங்கா இருக்கிற இமேஜ்ல இருந்து கிரியேட் பண்ணும். ஸோ அதுக்கு நான் என்ன இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 1ல எனக்கு கிடைச்ச அவுட்புட் இமேஜை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். பிளஸ் ஒரு சிங்கிள் ப்ராம்ப்ட். டியூரேஷன் வந்து மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் தான் கிரியேட் பண்ண முடியும். ரெசல்யூஷன் 1080p அண்ட் ஆஸ்பெக்ட் ரேஷியோ 9:16. ஸோ இது யூஸ் பண்ணி எனக்கு ஆட்டோமேட்டிக்கா ஒரு 10 செகண்ட் வீடியோ ஒன்று ஜென்ரேட் ஆயிருச்சு வித்தவுட் ஆடியோ. ஸோ தேர்ட் ஸ்டெப்ல நான் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஆடியோ வந்து அட்டாச் பண்ணணும். பிளஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் திங் என்னன்னா லிப்சிங்க் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ இந்த லிப்சிங்க் மேட்ச் ஆகுறதுக்கு நான் என்ன மாடல் யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கிளிங் லிப்சிங்க். ஸோ இந்த மாடலோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னா நீங்க ஆடியோ ஃபைல் ஒன்று அட்டாச் பண்ணிட்டு வீடியோ யூஆர்எல், ஸோ இதுக்கு வீடியோ யூஆர்எல் என்ன பண்ணணும்னா இதுக்கு முந்தின ஸ்டெப்ல கிரியேட் ஆன அவுட்புட் வீடியோ இருக்கு இல்லையா, ஸோ அதோட யூஆர்எல்ல நீங்க இங்க இருந்து ஜேசான்ல இருந்து காப்பி பண்ணி இங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த மாடல் வந்து கொடுத்திருக்கிற ஆடியோவை வீடியோக்கு ஏத்த மாதிரி லிப்சிங்க் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் வீடியோ வந்து கொடுக்கும் வித் 10 செகண்ட்ஸ் டைம். ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஏஐ ஜென்ரேட்டட் ஆட் நான் கிரியேட் பண்ணேன். ஒரு டிஸ்க்ளைமர் என்னன்னா இந்த மாடல்ஸ் எதுவுமே வந்து ஃப்ரீ கிடையாது. எல்லாத்துக்குமே ரொம்ப மினிமல் சார்ஜஸ் வந்து சார்ஜ் பண்றாங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த ஜென் 4 இமேஜ் டர்போ பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்புட் இமேஜுக்கு $0.03. ஸோ விச் மீன்ஸ் $1க்கு 33 இமேஜ், அதாவது 87 ருபீஸ்க்கு 33 இமேஜ் வந்து நீங்க கிரியேட் பண்ணிக்கலாம், விச் இஸ் மோர் தென் எனஃப்.